இந்திய சிறைத்துறையில் வழங்கக்கூடிய முக்கியமான 5 தண்டனைகள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் 5வது தண்டனையை பற்றி நீங்கள் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு தண்டனை இருக்குது. ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். வணக்கம், நான் உங்கள் சேஷு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சாதாரண ஆயுள் தண்டனை. இந்த சாதாரண ஆயுள் தண்டனை அப்படின்றது முக்கியமாக இந்த கொலை குற்றங்கள், கொலை முயற்சிகள், திருட்டு மாதிரியான சம்பவங்களுக்காக கொடுக்கப்படுறது. இது ஏன் சாதாரண ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதோட தண்டனை காலம் பார்த்தீங்கன்னா 7லேருந்து 14 வருஷம் வரைக்கும் இருக்கும். இதில் கைதிகளுக்கு முக்கியமான சில உரிமைகள் உண்டு. அது என்னென்னா, கைதிகள் தன்னுடைய விருப்பப்படி கல்வி கற்க முடியும், தன்னுடைய உறவினர்களை சந்திக்க முடியும், அவர்கள்ட்ட போன் காலில் கூட பேச முடியும். அவருடைய கல்வி கற்கும் உரிமை அப்படின்றது வந்து 10ஆம் வகுப்பு படிக்கலாம், 12ஆம் வகுப்பு, கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், ஏன் அவருக்கு திறமை இருந்தால் அவர் வந்து பிஹெச்டி கூட அவர் சிறையில் இருந்து அவரால் பண்ண முடியும். இதில் ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய நன்னடத்தை காரணமாக கைதி வந்து தண்டனை காலத்துக்கு முன்னாடியே கூட விடுதலை செய்யப்படலாம். அதனால தான் இதுக்கு பேர் வந்து சாதாரண ஆயுள் தண்டனை. அடுத்ததை நாம் பார்க்க போகிறது என்னென்னா கடுங்காவல் தண்டனை. இந்த கடுங்காவல் தண்டனை அப்படின்றது என்னென்னா, சட்டப்பிரிவு 53 படி முக்கியமான கொலை குற்றங்கள், திட்டமிட்ட கொலை வழக்கு, மோசடி வழக்குகளில் ஈடுபட்டவங்களுக்கு இந்த தண்டனை வந்து வழங்கப்படும். இதில் கைதிகளுக்கு வந்து கடுமையான வேலைகள் கொடுக்கப்படும். அது என்னென்னா, மர வேலைகள், பெயிண்டிங் ஒர்க்கு, டைலரிங் ஒர்க்கு, சமையல் வேலைகள், இது மாதிரியான வேலைகள் வந்து கொடுக்கப்படும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து கடுங்காவல் தண்டனை. இதோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 7லேருந்து 20 வருஷம் வரைக்கும் ஒரு சிறை கைதியை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு அவர் இறக்கும் வரை வரைக்குமே வந்து சிறை பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால தான் இதுக்கு பேர் வந்து கடுங்காவல் தண்டனை அப்படின்றது பேர். இந்த தண்டனையை பார்த்தீங்கன்னா சில முக்கியமான உரிமைகள் வந்து பறிக்கப்படும். அதாவது சாதாரண ஆயுள் தண்டனையில் பார்த்த மாதிரி இவங்களால் கல்வி கற்கிறதோ இவங்க உறவினை சந்திக்கிறதோன்றது அவ்வளோ ஈஸியாக நடக்கக்கூடிய விஷயம், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சாதாரண சிறை தண்டனை கொடுத்தவங்களுக்கு வந்து பரோலில் வெளில போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். 15 நாட்களுக்குள்ள அலோவ் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி கடுமையான சிறை தண்டனை கொடுக்கப்பட்ட ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா பரோலில் வெளில போகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இந்த தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றத்தினுடைய தீவிரத்தை வைத்து தான் வந்து நீதிபதி வந்து சாதாரண ஆயுள் தண்டனையா இல்லை கடுங்காவல் தண்டனையா அப்படின்றத வந்து தீர்மானிப்பாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தூக்கு தண்டனை. இந்த தூக்கு தண்டனை அப்படின்றது தான் இந்தியாவிலேயே மிக கடுமையான தண்டனையாக பார்க்கப்படுது. இது இந்தியாவில் இன்னும் நடைமுறையிலேயே இருக்கக்கூடிய ஒரு தண்டனை தான். இந்த தண்டனை யாருக்கெல்லாம் வழங்கப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 302 படி திட்டமிட்ட கொலை குற்றம், 376A பாலியல் வன்கொடுமை, போஸ்கோ சட்டப்பிரிவு, டெரரிசம் மாதிரியான கொடுமையான குற்றங்களை ஈடுபட்டவங்களுக்கு தான் இந்த தண்டனை வந்து வழங்கப்படும். இந்த தூக்கு தண்டனை கைதிகளுக்கு 2 உரிமைகள் தான் வழங்கப்படும். ஒன்று வந்து தன்னுடைய குடும்பத்தாரை வந்து சந்திக்கவும், 2வது வந்து அவருடைய கடைசி ஆசையை வந்து நிறைவேற்றிக்கவும். இந்த 2 உரிமைகள் மட்டும்தான் வழங்கப்படுது. அவருடைய கடைசி ஆசைகள் வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா, அவருடைய நண்பரையோ இல்லை அவருடைய குடும்பத்தாரையோ அவர் சந்திக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்படும். அடுத்ததாக அவர் வந்து பாடல் கேட்கலாம், அவருக்கு பிடித்த உணவை வந்து சாப்பிடலாம், இல்லை அவருக்கு யாருக்காவது கடிதம் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கடிதமும் எழுதலாம். அவருடைய மதத்தை சேர்ந்த ஆன்மீக வழிபாடு செய்யறதுக்கு கூட அவருக்கான உரிமைகள் வந்து இருக்கு. ஒரு உண்மை சம்பவம் சொல்லணும் அப்படின்னா, 2020ஆம் ஆண்டு நிர்பயா பாலியல் கொலை குற்றத்துக்காக தூக்கில் போடப்பட்ட கைதிகளையும் வந்து கடைசி ஆசை என்னன்னு கேட்கும்போது கேட்ட ஒரு விஷயம் வந்து பிரியாணி. அந்த கடைசி ஆசையை வந்து நிறைவேற்றி அவங்கள தூக்கில் போட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ சங்கர் அப்படின்ற நபரை தூக்கில் போடும்போது அவருடைய கடைசி ஆசையில் கேட்கப்பட்டது. அப்போ அவர் கேட்ட விஷயம் என்னன்னா, தனக்கு விருப்பமான ஒரு குளிர்பானம் வேணும் அப்படி கேட்டிருந்தாரு. 2வதா அவருடைய உடல் வந்து அவருடைய தாயார்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்றதையும் கேட்டிருந்தாரு. அவருடைய 2 ஆசைகளுமே வந்து நிறைவேற்றினாங்க. இந்த தூக்கு தண்டனை நிராகரிக்கிறதுக்கு பிரசிடெண்ட்டுக்கோ கவர்னருக்கோ அதிகாரம் உண்டு. அப்படி தூக்கு தண்டனை வந்து ரத்து செய்யப்பட்டாலும் அது வந்து சாகும் வரைக்குமான ஆயுள் தண்டனையாக கூட மாற்றப்படும். ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய தண்டனை என்னன்னா டார்க் ரூம் டார்ச்சர். இந்த டார்க் ரூம் டார்ச்சர் அப்படின்றத நீங்கள் சினிமாவில் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது என்னென்னா, ஒரு சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கைதி சிறை அதிகாரத்தையும் விதிமுறைகளையும் மீறும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இருள் சூழ்ந்த அறையில் அவரை தள்ளிடுவாங்க. அந்த அறையில் நேரமோ காலமோ எதுவுமே அந்த கைதிக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு வேளை மட்டும்தான் உணவு வழங்கப்படும். சப்போஸ் அவருக்கு தண்ணீர் வழங்கப்படலாம், இல்லை வழங்கப்படாமல் கூட போகலாம். ஸோ இதனால் அவருக்கு என்ன பாதிப்பு வரும்னா, நீண்ட நேரம் வந்து அவர் இருட்டிலே இருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து கண் பார்வை இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தமும் வரும். ஒருவேளை
ஒருவேளை அந்த கைதியால் தூங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தூங்க முடியாது. ஏன்னா அவர் கண்ணை மூடினாலும் அதே இருட்டு தான் இருக்கும், கண்ணை திறந்தாலும் அதே இருட்டு தான் இருக்கும். போதுமான உணவு அவருக்கு கிடைக்காதனால அவரால் அங்கே தூங்கவும் முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு பயங்கரமான தண்டனை பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் நான் சொன்ன அந்த 5வது தண்டனை. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஒயிட் ரூம் டார்ச்சர். ஸோ இந்த மாதிரி தண்டனைகள் வந்து யாருக்கு வழங்குவாங்கன்னா கடுமையாக அதிகாரத்தை மீறுறவங்களுக்கும், சிறையில் இருக்கக்கூடிய காவலர்களை வந்து தாக்கக்கூடியவங்களுக்கும், தீவிரவாத செயல்களை செய்கிறவங்களுக்கும் வந்து இந்த தண்டனை வந்து வழங்கப்படும். இது என்னென்னா முக்கியமாக இந்த தண்டனையில் வந்து ஒரு கைதியை வெண்மையான ஒரு அறையில் தள்ளிடுவாங்க. அந்த அறையில் எந்த பொருளை பார்த்தாலும் வெண்மையாக தான் இருக்கும். ஒரு பயங்கரமான LED விளக்கு வந்து அங்கே பொருத்தப்பட்டிருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்தை கண்ணை திறந்து பார்க்குறது அப்படின்றதே ஒரு சவாலான விஷயமா இருக்கும். அங்கே கொடுக்கக்கூடிய உணவு கூட வெள்ளை நிறத்தில் தான் கொடுப்பாங்க. அதுவும் பசை மாதிரியான ஒரு உணவாக இருக்கும். அதற்கு உங்களுக்கு வந்து தண்ணீர் வழங்கப்படுமானா தண்ணீரே வழங்கப்படாது, வெறும் உணவு மட்டும்தான் வழங்கப்படும். அதுவும் ஒரு வேளை மட்டும்தான் அந்த உணவு வழங்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு அறையில் இந்த ஒலி அப்படின்றது, அதாவது சத்தம் அப்படின்றது 0 டெசிபிள் அப்படின்ற ஒரு அளவில் இருக்கும். இந்த 0 டெசிபிள் அப்படின்ற அளவு என்னன்னா நம்முடைய காதலுடைய சமநிலையை வந்து பாதிக்கும். இப்படி பாதிக்கிறதுனால கைதியினுடைய செவிப்பறை கிழியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கைதியோட மூச்சு காற்றும் இதய துடிப்புமே அதிபயங்கரமான ஒரு ஓசையை ஏற்படுத்தும். இதனால் கைதிக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டு அவர் தற்கொலைக்கான எண்ணங்கள் வந்து அவர் மனதுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அறையில் வந்து கைதியால் தூங்க முடியுமானா கண்டிப்பாக தூங்க முடியாது. ஏன்னா அதிக பசி, அதிக தாகம் அப்படின்றதே அவருக்கு ரொம்ப சவாலான விஷயமா இருக்கும். இதில் வந்து தூக்கம் அப்படின்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படின்றதுனால அவர் ஒரு மனநோயாளியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வெண்மை நிறம் என்ன பண்ணுன்னா ஒருத்தருடைய உணர்வுகளை வந்து இழக்க செய்யும். அதனாலே இதுக்கு பேர் சென்சாரி டிப்ரிவேஷன் செல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்படி ஒரு சமநிலையான ஒரு அறையில் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய எந்த வண்ணமும் இல்லாததுனால அவருடைய மூளை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் இறந்துட்டாரோ அப்படின்னு நினச்சி தன்னுடைய செயல்பாடுகளை குறைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இதனால் அந்த கைதி வெகு சீக்கிரமாகவே தன்னுடைய சுயநினைவை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த தண்டனையை ரொம்ப நேரம்லாம் வழங்க மாட்டாங்க. வெறும் அதிகபட்சமாக 7 மணி நேரம் மட்டும்தான் வழங்குவாங்க. அப்படி 7 மணி நேரத்திலேயே ஒரு கைதிகளுக்கு இந்த பயங்கரமான விளைவுகளை வந்து இது ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட ஒரு தண்டனை வந்து மனித உரிமைகள் ஆணையம் வந்து கடுமையாக எதிர்க்குது. இது இந்தியாவில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருப்பதற்கான ஆதாரங்கள் வந்து இப்போ எதுவுமே கிடையாது. பொதுவாக இது கனடா, அமெரிக்கா மாதிரி நாடுகளில் இன்னமும் வழங்கப்பட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில் யாருக்காவது இந்த தண்டனை வழங்கியிருக்காங்களான்னா வழங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஆதாரங்கள் இல்லை. ஆனால் வந்து புகார் வந்து பண்ணியிருக்காங்க. திகார் சிறையில் ஒரு காலகட்டத்தில் GN சாய்பாபா, ஸ்டான் சுவாமி அப்படின்ற 2 அரசியல் கைதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ரூம் டார்ச்சர் அப்படின்ற தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுக்கப்பட்டதா வந்து அந்த 2 சிறை கைதிகளுமே வந்து புகார் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த GN சாய்பாபா அப்படின்ற நபர் சிறையில் இறந்தும் போயிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிஞ்சது. நான் கடைசியாக சொல்லிக்க ஆசைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, சிறை அப்படின்றது வந்து வெறும் வந்து கற்களால் மட்டும் கட்டப்பட்டதில்லை, அது சட்டத்தாலும் வந்து கட்டப்பட்டது. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.